ராஜேந்திரன் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரம் காவல் நிலையம் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குங்க. இது கிட்டத்தட்ட 16 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த கம்யூனிட்டியுமே இல்லைங்க. கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த 16 வருஷ காலகட்டங்கள்லைங்க நிறையா கல்யாணங்கள் முடிச்சுங்க, நிறைய சுவிட்சமாக இருக்காங்க. அந்த ஆண்டவனர்களாலும் அந்த முருகனர்களாலும் ஆண்டவன் முன்னத்தில் நல்லா இருக்காங்க, சுவிட்சமாக இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 90 95 94 26 35. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க. நீங்கள் ஜாதகம், ஃபோட்டோ, பயோட்டோட்டா அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு நம்பர், லிங்க் 3 கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாமுங்க. நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதே இல்லைங்க. வீட்டில் இருந்த மேனிக்கே நீங்கள் பார்த்துக்கலாங்க. உங்கள் பொண்ணுகளுக்காக இருந்தாலும் பையனுகளுக்காக இருந்தாலும் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட், இப்போ நம்ம வெப்சைட் ஒட்டாயிரத்தில் இருக்குது. நம்ம ஜாதகம் நம்ம இங்கே கோயம்புத்தூர் இருக்கோம், திருப்பூரில் இருக்கோம், அவனாசியில் இருக்கோம், இந்த மாதிரி தூரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே எடுத்துக்கலாமுங்க. குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரை சுற்றி ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டில் எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி சத்தியமங்கலத்தில் இருக்கீங்க, நீங்கள் பவானியில் இருக்கீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோபியில் இருக்கிறோம், கரூரில் இருக்கிறோம், சேலத்தில் இருக்கிறோம், நாமக்கல்லில் இருக்கிறோம், ஏழாயிரம்பாளையத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கரூருங்க, தாராபுரம், உடுமலைப்பேட்டைங்க, பொள்ளாச்சி, குடிமங்கலம், அந்த மாதிரி எல்லா ஏரியாவுங்க தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாமே எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோட்டோட்டா அனுப்பிச்சி விட்டுறாங்க. போன மாதம் கூட 4-5 கல்யாணம் முடிஞ்சுக்கு. இது நான் பெருமைக்காக சொல்லிங்க. 4-5 கல்யாணம் முடிஞ்சு எல்லாமே நான் கூப்பிட்டு சொன்னாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பரிபூர்ண ஒரு மன நிம்மதி இருந்துச்சுங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல பொண்ணுகளுக்கும் முடிய மாட்டேங்குது, பசங்களுக்கும் முடிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. பிள்ளைக்கு 30 வயசாக போகுதுங்க, ஒன்றும் அமைய மாட்டேங்குதுங்கிறாங்க. அதே மாதிரி பசங்களை கேட்டாலும் 32 வயசாச்சு, 30 வயசாச்சு, ஒன்றும் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துங்க நம்ம தேட வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. நம்ம தேட போகிறோம், அவ்வளோதான், ஒன்றும் இல்லைங்க. இறைவன் ஆண்டை எல்லாத்துக்குமே திருமணம் நடத்தி வைப்பாருங்க. அதனால் நீங்கள் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்க, இப்போ பொண்ணாக இருந்தால் எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்க, நம்ம வசதி கூட இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். அதே மாதிரி மாப்பிள்ளை சைடு நம்ம வசதி கூட இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சு எந்த மாதிரி கான்செப்டில் வேணும்னு எந்த மாவட்டத்தில் வேணும் அந்த மாவட்ட ரீதியாகவே நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. நீங்கள் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சைடு எடுத்துக்கலாமுங்க, திருப்பூர்னா திருப்பூர் சைடு எடுத்துக்கலாம், பல்லடம்னா பல்லட சைடு எடுத்துக்கலாமுங்க, சேலம்னா சேலம் சைடு எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி இப்படி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்குங்க. சங்ககிரின்னா சங்ககிரியில் எடுத்துக்கலாம். எந்த ஏரியா, எந்த டிஸ்ட்ரிக்ட், சென்னி வலையாக இருந்தாலும் சரிங்க, அது எந்த ஏரியாவும் சரிங்க, நம்ம கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்க அத்தனை ஜாதகம், அத்தனை பிள்ளைங்க ஜாதகம், பசங்க ஜாதகம் அனுப்பிச்சுட்டுருங்க. இப்போ குறிப்பாக இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிப்பேர் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. எல்லாம் MBBS, MD எல்லாமே இந்த மாதிரி ஜாதகம்லாம் வந்துட்டுருக்குங்க. அதே மாதிரி ஐடியில் வேலை பார்க்குற பசங்க பொண்ணுங்க ஜாதகம் நிறையா வந்துட்டுருக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைங்க பசங்க ஜாதகம்லாம் நமக்கு நிறையா வந்துட்டுருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம வசதி பற்றின ஒரு பிரச்சனையே இல்லைங்க. எந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு பையனுக்குள்ள வரன்னு பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜாதகம் போட்டோ பயோட்டோட்டா அனுப்பிச்சி விட்டீங்கன்னா அடுத்த செகண்டு உங்களுக்கு வந்து ஐடி நம்பர், பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சி விட்டா நீங்கள் நேரடியாக பொண்ணு வீட்டில் கான்டாக்ட் பண்ணி பேசிங்க, நேரடியாகவே திருமணத்தை முடிச்சுக்கலாமுங்க. இது எதுவுமே வந்து கமிஷன் அது இதுன்னு எதுவும் கிடையாதுங்க. நேரடியாகவே நீங்கள் திருமணம் முடிச்சுக்கலாமுங்க. நீங்களும் விசாரிச்சுக்கலாம். நம்ம என்ன குளம், என்ன கோயில், என்ன நட்சத்திரம், என்ன ராசி, அனைத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம நட்சத்திரத்துக்கும் பாப்பா நட்சத்திரத்துக்கும் தம்பி நட்சத்திரத்துக்கு கரெக்டாக பொறுத்து வருது அப்படின்னா நீங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களோட அடிப்படை வசதி இருக்குது, பாப்பா வந்து ஐடியில் வேலை பார்க்குது, இல்லை பையன் ஐடியில் வேலை பார்க்குறாரு, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பொண்ணு வேலை பார்க்குது, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பையன் வேலை பார்க்குது, இந்த மாதிரியெல்லாம் ஜாதகம் வந்து நம்ம நிறைய கைவசம் இருக்குதுங்க. அதே மாதிரி வக்கீலுக்கு பாப்பா படிச்சிருக்கு, வக்கீல் மாப்பிள்ளை தான் வேணும், இல்லை போலீஸ் அதிகாரியாக இருக்கிற தம்பி அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை, எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பாப்பா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கு, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுது, பையன் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஜாதகம் முதல் கொண்டுமே A to என்ன சொல்கிறாங்க 1 to 1 அப்படின்னு சொன்ன மாதிரி A to Z நம்மளோட ஜாதகம் நிறைய ஜாதகம் அந்த முருகனர் தான் எனக்கு நிறைய அனுப்பிச்சி இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஜாதகம், ஃபோட்டோ, பயோட்டோட்டா அனுப்பிச்சுடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரமே. எப்போ பேசினா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் வச்சு சூதானமாக பார்த்துங்க. நம்ம அப்பா அம்மா இல்லாமல் நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்க மாட்டோம். நம்ம எந்த அளவுக்கு தாயையும் தகப்பனை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க நம்ம பெற்ற உடனேயும் நம்ம தாயும் தகப்பனை நேசிப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போது அவ்வளோதானுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம தாய் தகப்பன் ஒரு தெய்வத்துக்கு மேலானவங்க. நம்ம தாயை கும்பிட்டுட்டு வந்தாலே
எதை தொட்டாலும் ஜெயிக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் அப்போ நம்ம அள்ளி கொடுக்க வேண்டியதில்லை. போயிட்டு வரணுமா அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா போயிட்டு வர சாமிச்சனால எந்த வேலையாக இருந்தாலும், ஒரு விவசாயமாக இருந்தாலுங்க, எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு இதாக இருந்தாலுமே, எதாக இருந்தாலுமே ஜெயிக்கும். அதனால் தாய் தகப்பனை கண் கலங்காமல் உங்கள் பிள்ளைகளை போல் பார்த்துங்க. இதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. பைக்கில் போனால் இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிடுங்க தமிழ்நாட்டில். அதனால் எல்லா பக்கம் மழை விட்டு விட்டு பேஞ்சிட்டு இருக்குங்க. பைக்கில் போனால் கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா எங்கே குழி இருக்குது, எங்கன்னா பள்ளம் இருக்குது, மேடு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் பசங்க வீட்டில் பைக் போகும்போது சொல்லி காட்டி விடுங்க. அதே மாதிரி பைக்கில் போனாலும் ஹெல்மெட்டை போட்டுங்க. காரில் போனாலும் கார் பெல்ட் ஷீட்டை போட்டுங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே எந்த வித ஆக்சிடென்ட் நடக்காதுங்க. இதை கடைபிடிச்சிங்க. வண்டியில் போனாலும் பைக்கில் போனாலும் சூதானமாக போய்ட்டு சூதானமாக வாங்க. விலை மதிக்க முடியாத உயிருங்க. அதை எதாக இருந்தாலுமே, காக்கா காயாக இருந்தாலும் ஒரு குருவியாக இருந்தாலுமே வந்துங்க சூதானமாக வண்டியில் போகும்போது தைக்க வாங்க. அதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. அதனால் நம்ம மேட்ரிமணி மேட்ரிமணி ஒற்றையத்தரம் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்லாங்க இருக்குது. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையன்களுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் வரன்னு பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்மள்கிட்ட நிறையா இருக்குங்க. இந்த ஜாதகம் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோ அனுப்பிச்சுடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமணி ஒட்டஞ்சித்திரம்ங்க. ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுங்க. நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. லைக் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களால் தான் அந்த பையனுக்கு மேரேஜ் முடிவு இருந்தால் அந்த ஆண்டவனால் முடியுங்க. அதனால் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி விடுங்க. எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஜாதகம் போட்டு அனுப்பிச்சுடுங்க. இதான எனக்கு வேண்டுகோளுங்க. ஏதாவது தப்பாக பேசினா மனசார மன்னிச்சுக்கோங்க. நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள். நன்றி.